Hi everyone, I am Dr. V.T. Rajesh, pediatrician, முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அந்த ஆட்டிசம் பற்றி பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ இட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் இந்த மாதத்தில் நம்ம இதை பற்றி நம்ம பேசுகிறது. இப்போது நான் காலேஜில் படிக்கும்போது 30 years பேக் ஒரு இந்த நியூரோ டெவலப்மெண்டல் சென்டர் ஒன்று இருந்தது. அங்கே நான் ப்ரொஃபஸர் கூட உட்காந்துருக்கிறேன். ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அது பொதுவாக சிபிசிஎல் இந்த மனநலம் குறைஞ்ச குழந்தைங்க, வளர்ச்சி கம்மியான குழந்தைங்கள வர்ற சென்டர். அங்கே வரும்போது ஒரு குழந்தைய டாக்டர் என்னோடய ப்ரொஃபஸர் பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் எடுக்கல. அப்போ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு ரூமில் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அந்த குழந்தை என்னை பார்க்கவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குது, இங்கே ஜம்ப் பண்ணுது, அங்கே ஜம்ப் பண்ணுது, ஓடிக்கிட்டு இருக்குது. பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு டாய்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட மாட்டாங்க. அது கொஞ்சம் நேரம் எதை வச்சு விளையாடுது, அடுத்த நேரம் அடுத்த தூக்கி போட்டுது, அந்த பக்கம் ஓடுது, ஜம்ப் பண்ணுது, இங்கே இருக்குது, ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது. பேரை கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க. என்ன ராஜேஷ் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த குழந்தை அட்டென்ஷன் டெஃபிசிட்டில் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். யூ ஆர் கரெக்ட் அப்படின்னாங்க. தட் இஸ் ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். அதுதான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு பீடியாட்ரிக் ஒரு சைக்காட்ரிக் சைல்டுஹுட் ப்ராப்ளம். அப்புறம் தான் பார்த்தேன், அப்போல்லாம் அந்த ஆட்டிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ADHD 1-2 கேஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அது பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூலில் மிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, பேச மாட்டேங்கிறா, உட்காந்தே இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வரும்போது பார்த்தா அது என்ன பார்க்க மாட்டேங்க, பேரண்ட்ஸையும் பார்க்க மாட்டேங்க. இறங்கி போய் ஒரு ஓரத்தில் உட்காந்து ஏதோ ஜாமான், இந்த விளையாட்டு ஜாமானை வச்சு அதையே வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தது. சுத்தமாக என்கிட்ட பேச மாட்டேங்குது. என்னென்ன பேசுவான்னா, ஏதோ அம்மா அப்பா ஏதோ ஒரு வேர்டு சொல்லுது அப்படிங்காங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியுது. அப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதுதான் ஆட்டிசம் அப்படின்ட்டு. அப்போ ஆட்டிசம்னா என்ன, அது எதனால் வருது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ ஆட்டிசம்னா என்ன? ஆட்டிசம்னா 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஐ டு ஐ கான்டாக்ட் குறையாக இருக்கும், இல்லை இருக்காது. லாங்குவேஜ் டெவலப் ஆகிருக்காது, பேசவே மாட்டாங்க. ஒரு சென்சிபிள் லாங்குவேஜோ சென்டென்சஸோ இருக்காது. ஒரு ஹவுலிங் சவுண்ட் இருக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. எல்லா குழந்தையும் ஒன்றா விளையாடுதுன்னா இது மட்டும் தனியாக போய் ஒதுங்கிக்கிடும். ஸோ ஏதாவது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் சவுண்டை கொடுக்கலாம், ஒரு ஹவுலிங் சவுண்டாக இருக்கலாம், இது மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்குது, அது இருக்கும். அது என்னென்னா, ஒரு டாய்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து அப்படியே ஸ்பின் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு சில சவுண்டு இப்படி தட்டி தட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை கையில் இப்படி ஸ்னாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இப்படி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் சொன்னால் ஒரு சில நேரம் கேட்ட மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் கேட்க மாட்டாங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. இன்னொன்று, 2 ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்கன்னா 2 பேருக்குமே வித்தியாசமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மைல்டு ஃபார்மாக இருக்கலாம், ஒரு சிவியர் ஃபுல்லி கம்யூனிகேட்டிங் சைல்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இதை ஸ்பெக்ட்ரம் டிசார்டருங்கிறாங்க. நிறைய நேரம் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இதை எடுத்து சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் குழந்தை நார்மலாக தானே இருக்குது அப்படிம்பாங்க. அது வளர்ச்சி, அதாவது க்ரோத் வந்து நார்மலாக இருக்கும், ஆனால் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. க்ரோத்துங்கிறது ஃபிசிக்கல் க்ரோத்து, எடையும் உயரமும் பருமனையும் பொறுத்து இருக்குது. இது வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது சாஃப்ட்வேர் மாதிரி. ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், எல்லாம் ஒன்று போல் இருக்குது. ஆனால் எந்தெந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன சாஃப்ட்வேர் போடுறோமோ அதே மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் குழந்தைங்களும் வளரக்கூடிய பீரியடில் அவங்களுக்கு என்ன மாதிரி என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், பேரண்ட்ஸ்கிட்டேருந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அது ஜெனட்டிக் ஃபேக்டரும் இருக்குது. ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் இருந்தால் குழந்தைங்க ஆட்டிசமாக வரலாம். என்னென்ன என்விரான்மெண்ட், அவங்க மற்ற குழந்தைங்க கூட எக்ஸ்போஸ் ஆகி வளர்கிறாங்களா, இல்லை வெறும் மொபைலை பார்த்துட்டு இருக்காங்களா. எல்லாத்துக்கும் காரணம் இப்போ இருக்கிற இந்த மொபைல் தான். பேரண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு கரையில் மொபைலை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். குழந்தைக்கு ஒரு ஏதோ யூடியூப்பையோ இன்ஸ்டாகிராமோ என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த குழந்தைங்க அதே தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வருவான், நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் அப்படின்ட்டு அவ்வளோ அழகான இங்கிலீஷ் பேசுவோம். நமக்கு கூட அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராது. பார்த்தா அவன் ஏதோ ஒரு வீடியோ கண்டென்ட்டை பார்த்துட்டு அந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணிட்டான். தமிழில் ஒரு வார்த்தை தெரிய மாட்டேங்குது, தமிழ் எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான்
கண்டுபிடிச்சு பார்த்தா இது வந்து ஆட்டிசம், மொபைல் ஆட்டிசம்னு புது டெர்மினாலஜி சொல்கிறாங்க. ஸோ ஆட்டிசம் வர்றதுக்கு ஒன்றாவது ரீசன் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரிங், கம்யூனிகேஷன் டிலே, கம்யூனிகேஷன் இன்புட்டே இல்லைன்னா எப்படி அவுட்புட் வரும்? ஒரு குழந்தைக்கு தமிழ் மட்டும் சொல்லிக் கொடுத்தா தமிழ் பேசும், இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷை மட்டும் கற்றுக் கொடுத்தனா இங்கிலீஷ் பேசும். எதுவுமே அது கற்றுக்கல, எதையுமே லிசன் பண்ணலை அப்படின்னா எப்படி அது கற்றுக்கணும்? ஸோ அவங்க லிசனிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்போசர் கொடுக்குறதுல ப்ராப்ளம் இருக்குது. அதனால அவங்க தே ஆர் நாட் லேர்னிங். லேர்ன் பண்ணால் தானே பேசுவாங்க. எப்படி மற்றவங்க பழகிறத வச்சு தான் அவங்களும் பழகுவாங்க. ஸோ சம்ஹவ் இது வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. இதுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன், அந்த என்விரான்மெண்டல் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் பிரெயினில் உள்ள நியூரோனல் நெட்வொர்க்லேயும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் எக்ஸாக்ட் காரணம் ஆட்டிசம்க்கு இன்னும் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் இருந்தால் வரலாம், மல்டிஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதனோட ஃபீச்சர்ஸை நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். இதை எப்படி டயக்னாசிஸ் பண்ணுவாங்க? ஸோ டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் சார்ட்ஸ் இருக்குது, 2-3 சார்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு உங்கள் பீடியாட்ரிஷனோ, சைக்காட்ரிஸ்டோ, சைக்காலஜிஸ்ட்டோ, நியூராலஜிஸ்ட்டோ, இல்லை வேறு தெரப்பிஸ்ட்டோ உங்களுக்கு இதை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டினர் இருக்கும், பாக்ஸஸ் இருக்கும், எக்ஸாமின் பண்ணி இதை டிக் பண்ணி அதில் எவ்வளோ தூரம் உங்கள் பிள்ளை ஸ்கோர் பண்ணுறதுங்கிறத வச்சு தே வில் சஸ்பெக்ட் அண்ட் சஜஸ்ட் குழந்தைக்கு எவ்வளோ தூரம் ஆட்டிசம் இருக்குங்கிறத வச்சு. இப்போ தெரப்பிக்கு போகும். ஸோ டயக்னாசிஸை பார்த்துட்டோம். மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் எக்ஸ்போசர் கொடுக்கலையோ அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ ஸ்பீச்சை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஸோ இன்ட்ராக்ஷன் கொடுக்குறதுக்கு சைக்கோ தெரப்பி மாதிரி சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு தெரப்பியாக நம்ம கொடுக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் நம்ம எவ்வளவு ஏர்லியராக ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் நம்ம பீடியாட்ரிஷனோட ரோல் வந்து ரொம்ப இருக்குது. ஏன்னா நம்ம வேக்சினுக்கு நீங்கள் போயிட்டு வெளியே ஒரு சென்டர், வேக்சின் சென்டர்னு தனியாக போடுறத விட நம்ம பீடியாட்ரிஷன்கிட்ட போயிட்டு ஹெல்த் கேர் செக்கப்பில் அட்லீஸ்ட் 1 இயர் முடியும் போது ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் இன்ட்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது, லாங்குவேஜ் அவுட்புட் எவ்வளோ இருக்குது, அவன் நார்மல் இன்ட்ராக்ஷனில் இருக்கானாங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய நேரம் அந்த ஃபஸ்ட் இயர் பர்த்டே வீடியோ பார்த்தாலே தெரியும், இந்த குழந்தைங்க ஒரு மாதிரி இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. அதை வச்சு நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏர்லி சஸ்பெக்ட், ஏர்லியர் வி டயக்னாஸ் பெட்டர் த அவுட்கம். ஏன்னா நான் பொதுவாக சொல்லக்கூடியது, இந்த குழந்தைங்க இந்த 1 இயர் வேக்சின் ப்ரைவேட்டில் நமக்கு போட வருவாங்க. அப்போவுமே நம்ம அந்த சவுண்டு கொடுக்குற வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அவங்க அழுகிற பேட்டர்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற குழந்தைங்க அம்மானு அழுதாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி ஓன்னு ஒரு ஹவுலிங் சவுண்டு தான் வரும். இதை வச்சு நான் சஸ்பெக்ட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் வேக்சின் போடுற நேரம் நம்ம அசஸ் பண்ண முடியாது. அவங்கள அப்போவுமே கொஞ்சம் வார்னிங் கொடுத்துட்டு திரும்ப கூப்பிட்டு அவங்கள ரீஅசஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணும்போது ஏர்லியராக நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள மற்ற குழந்தைங்க இருக்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு விளையாட சொல்லுவேன். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம நிக்கு கிராஜுவேட் என்ஐசிலேருந்து போகக்கூடிய ப்ரீடம் பேபிஸ். அந்த ப்ரீடம் பேபிஸ் எல்லாம் பொத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா 3/4 கிலோ இருந்திருக்கும், 800 கிராமில் இருந்திருக்கும், இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாதுன்னு பொத்தி வளர்ப்பாங்க. அது ஒரு பீரியட், ஒரு 6 கிலோ வந்துடுச்சா ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கும். அந்த பீரியடில் நம்ம ஓப்பன் அப் ஆகணும். எல்லா ஃபேமிலிஸ், எல்லாம் சின்ன குழந்தைங்க மற்றவங்களாம் இருக்க இடத்துக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குழந்தைய வளர்த்தோம்னா இந்த ஆட்டிசம் மாதிரி கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு ப்ரிவென்டிவ் ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ இருக்க காலத்தில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு மொபைலில் வச்சுட்டு இருக்க காலத்தில் இதை வந்து கண்டிப்பாக குழந்தை வளரக்கூடிய பீரியடில் நம்ம இந்த மொபைல் யூசேஜ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக 7 வயசு வரை எந்த ஸ்க்ரீனும் இருக்கக்கூடாது. அப்படியே எதுவும் ஸ்க்ரீன் காட்டுன்னா 7 வயசுக்கு மேலே ஒரு செலக்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் குழந்தைகளுக்கு காட்டலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இது எதுவும் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் முக்கியமாக ஆட்டிசமை பற்றி பார்த்துட்டோம். அது எப்படிலாம் வரலாம்னு பார்த்துட்டோம், என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஏர்லியர் டயக்னாசிஸ், ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.